பிள்ளைகளின் கல்விக்காக பெற்றோர்கள் எதிர்நோக்கும் பாரிய நிதிச்சுமையை குறைப்பதில் தற்போதைய அரசு உறுதியாக இருக்கிறது என்று பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். அரசின் திட்டங்கள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பெற்றோர்கள் மீதான நிதி அழுத்தத்தை குறைப்பது எமது அரசின் பிரதான கொள்கையாகும். இது எமது பரந்த கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்த சீர்திருத்தங்கள் பொது கல்வியை தாண்டி விசேட கல்வியை வலுப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்துகின்றன. மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக சமூகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதே எமது இலக்காகும். நாங்கள் எவரையும் பின்னால் விட்டு செல்லவில்லை. உரிமை மீறப்பட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து அபிவிருத்தியை நோக்கி செல்லும் பயணத்தையே நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அவர்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு தீவிரமாக பங்களிப்பவர்களாக மாற்றப்படுவார்கள். கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது போக்குவரத்து ஆகிய துறைகளுக்காக தேசிய வரவு செலவு திட்டத்தில் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசுக்குள் முடிவுகள் கூட்டாகவே எடுக்கப்படுகின்றன. நாங்கள் தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதில்லை. ஒரு கூட்டு அரசாகவே செயற்படுகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.